திருப்பத்தூரில் தனியார் பள்ளிக்குள் புகுந்த சிறுத்தை கார் ஷெட்டிற்குள் புகுந்து பதுங்கியுள்ள காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை நுழைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் திருநாவுக்கரசு. வணக்கம் திருநாவுக்கரசு, இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் உள்ள சாமநகர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருந்ததாக அந்த பகுதியில் மக்கள் எல்லாம் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். தகவலின் பேரில் வனத்துறையினர் தற்போது சிறுத்தையை பிடிப்பதற்காக முனைப்பு காட்டி வரும் நிலையில் தற்போது இந்த கார் ஷெட்டில் சிறுத்தையானது பதுங்கியுள்ளது. இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக லாகவமாக பிடிப்பதற்காக வனத்துறையினர் முனைப்பு காட்டி வருகின்றனர். அது தற்சமயத்திற்கு ஓய்வு எடுக்கும் நிலையில் அதனை ஓய்வு எடுக்க வைத்துவிட்டு அதன் பின்னர் அதனை அது பதற்றம் அடையாமல் இருக்கும் நிலையில் அதன் பின்னர் வலை வீசி அதனை பிடிப்பதற்காக தற்போது முனைப்பு காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்த பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று இந்த சிறுத்தையை நகரப்பகுதிக்குள் நடமாட விடாமல் தடுத்து இதே பகுதியில் வளைத்து பிடிப்பதற்கான அந்த ஏற்பாடுகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதே போன்று அந்த சிறுத்தை பதற்றமாகும் நிலையில் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காகவும் அந்த ஏற்பாடுகளானது தற்சமயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்சமயம் வரை அந்த சிறுத்தை புலி தற்போது கார் ஷெட்டில் பதுங்கி இருப்பதால் இதனை அந்த பகுதியிலேயே தற்சமயத்துக்கு விட்டு வைத்துள்ளனர். திருநாவுக்கரசு, தனியார் பள்ளியிலிருந்து தப்பிய சிறுத்தை தாக்கியதில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அந்த முதியவர் அவர்களுடைய உடல் நலன் தற்போது இப்பொழுது எப்படி இருக்கிறது? பள்ளியில் அருகாமையில் இருந்து அந்த சிறுத்தை தாவி செல்லும் போது வேறு இடத்திற்கு தாவி செல்லும் போது அந்த வழியாக அந்த நடமாட்டம் தெரியாமல் இருந்த அந்த முதியவர் அந்த வழியாக நடந்து சென்ற போது அந்த சிறுத்தை புலி அவரை தாக்கியுள்ளது. அவர் கூலி வேலை, பெயிண்டர் வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அவர் பணியை முடித்துவிட்டு அவர் வீடு திரும்பும் போது அது தாக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அவருக்கு தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. அவருக்கு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் தற்சமயம் சிகிச்சையானது அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வேறு நபர்கள் எல்லாம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த சிறுத்தையை லாவகமாக பிடிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் தற்போது முனைப்பு காட்டி வருகின்றனர். அதே போன்று மற்ற இடங்களெல்லாம் சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறது என்று அவர்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று பொதுமக்கள் யாரும் வெளியில் நடமாட வேண்டாம், அதே போன்று பீதி அடைய வேண்டாம் என்றும் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் யாரும் பதட்டம் அடைந்து பொதுவெளியில் நடமாடம் கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகமானது பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அதே போன்று இந்த கார் ஷெட்டில் பதுங்கியுள்ள அந்த சிறுத்தை புலியை லாவகமாக பிடிப்பதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது.